சனி பகவான் வந்து நேரடியா இருக்காது. உங்களுடைய செயல்கள், உங்களுடைய நிகழ்வுகள்ல தான் வெளிப்படுத்தும். நீங்க எள்ளெண்ணெய் போட்டு, நல்லெண்ணெய் போட்டு, தாமிரதண்டு திரியெல்லாம் போட்டு, நீங்க விளக்கேத்துறதெல்லாம் அப்புறம். நீங்க மாறாம, நீங்க 108 விளக்குல 1008 விளக்கு ஏத்துனாலும் மாறாது. வெளிச்சம் தான் இருக்கும். இப்ப சுக்கிரன் என்ன பண்ணுவாரு? சேர்க்கும் அப்படி கர்மாவ. முடிஞ்ச அளவு சொல்லி சொல்லி பார்க்கும். அது என்ன பண்ணும்? கேட்காது. ஆனா சனி பகவான் அப்படி இல்ல. நீ கால அலசிட்டு தான் வீட்டுக்குள்ள வரணும். அப்படி கட்டாயம் தான். இல்லன்னா அடிச்சு உரிச்சு தோல தொங்க விட்டு எப்படி இருக்கும்? இந்த சனி பகவானுக்கும் தான தர்மங்களுக்கும் எப்பயுமே ஒத்து போகும். ஆனா, அந்த தான தர்மங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, எனக்கு புண்ணியம் வரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க ஒரு தான தர்மம் பண்ணீங்கன்னா, அந்த தான தர்மம் பண்ணவே பண்ணாதீங்க. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி. ஏஎல்பி ஜோதிடம், உங்க வாழ்க்கை உங்க கையில். சனி பகவான பார்த்து நம்ம எல்லாரும் பயப்படுவோம். நம்ம வந்து உதாரணமா அட்சய இலக்கணம், சனியோட நட்சத்திரம், இப்போ உத்திராட்டாதியோ, இல்ல அனுசமோ, இல்ல பூச நட்சத்திரமோ போணுச்சு அப்படின்னா, நம்ம யாரையும் மதிக்க மாட்டோம். இந்த மதிப்பு குடுக்க மாட்டோம், மரியாதை குடுக்க மாட்டோம். இல்லன்னு வச்சுக்கங்களேன் ஒரு சோம்பேறித்தனம். இந்த ஒரு விஷயத்த நீங்க எப்ப தள்ளி போடுறீங்களோ, அப்போ உங்களுக்குள்ள இருந்து உங்கள இயக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. சனி பகவான் வந்து நேரடியா இருக்காது. உங்களுடைய செயல்கள், உங்களுடைய நிகழ்வுகள்ல தான் வெளிப்படுத்தும். பொய் சொல்றது. இது யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லுவார் பாருங்க. இது எல்லாமே இந்த காரகத்துவத்துக்குள்ள வரும்போது, நம்மள அறியாம இந்த ஜாதகம் என்ன பண்ணும், இது தேவையில்லாத இடத்துல கொண்டு போய் இந்த சனி பகவான் என்ன பண்ணுவாரு, ஒரு நெருடலான காலத்த கொண்டாந்து குடுப்பாரான்னா குடுப்பார். இதெல்லாம் நான் செய்யவே இல்லங்க. நான் பொய் சொல்லலங்க. நான் ஏமாத்தலங்க. யாராச்சும் இல்லாத போது ஒருத்தர பத்தி பேசுறோம்னு வச்சுக்கங்களேன், மொத நாள் அவர பத்தி இன்னொரு இடத்துல எங்கேயோ தவறா பேசியிருப்பாரு இவரு. அடுத்த நாள் அவர் பேசாம போவாரு. "என்னண்ணே பேசாம போறியா?" அப்படின்னு கேட்டா, "என்ன பேசாம போறியா?" "இல்ல நான் ஃபோன்ல பேசிட்டே வந்துட்டேண்ணே" அப்படிம்பான். ஆனா உண்மையிலே அவருடைய ஆன்மாவுக்கு அழகா தெரிஞ்சிருக்கும். இவன் நேத்து நம்மள ஏதோ பேசியிருக்கான் அப்படின்னு இந்த ஆன்மா என்ன பண்ணும்? இவனுக்கு ஃபோன வர வச்சு ஃபோனர்ட்ட பேசிட்டு போயிருப்பாரு. இவரு என்ன நெனைப்பார், நம்ம பேசுனது ஏதோ தெரிஞ்சு போச்சோ அப்படின்னு நெனைச்சுக்கிட்டு இருப்பாரு. அதே மாரி ஏஎல்பி பொறுத்தளவு பெற்றோர்களை மதித்தல் அப்படின்னு ஒரு விஷயம் பேசணும். நீங்க யாரெல்லாம் பெற்றோர்கள் மதிச்சாங்கன்னா, இந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் சொல்றீங்கல்ல, சனி பகவானுடைய இறுக்கமா புடிச்சிருக்குன்னு சொல்றீங்கல்ல, 2 1/2 வருஷம் புடிச்சிருக்கு சார், 5 வருஷம் புடிச்சிருக்கு சார், 7 1/2 வருஷம் புடிச்சிருக்கு சார், எனக்கு அர்த்தாஷ்டம சனியில 2 1/2 வருஷம் புடிச்சிருக்கு சார் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, தயவு செய்து பெற்றோர்களை மதித்தால், இந்த சனி பகவான் ஒண்ணுமே பண்ண மாட்டார். ஒரு புள்ள பெற்றோர் பேச்ச கேட்கலன்னா, என்ன நடக்கும் கடைசியா? ஞானோதயம் பிறக்கும். எப்போ பிறக்கும்? 1 வருஷம் கழிச்சு, 2 வருஷம் கழிச்சு. முதல் விஷயம் பெற்றோர்கள மதிக்கணும். மதிச்சா தான் அந்த சனி பகவானுடைய ஆதிக்கத்திலேருந்து நீங்க தவிர முடியும். அடுத்தது பொய்யே சொல்லக்கூடாது. முடிஞ்ச அளவு என்ன பண்ணணும்? பொய் சொல்லக்கூடாது. அத விட ரொம்ப நேர்மையா உங்களால எந்த அளவுக்கு நேர்மையா இருக்க முடியுமோ, அந்த அளவுக்கு நேர்மையா இருந்துருங்க. யார் இருக்கும்போதும் தயவு செய்து எக்காரணத்துக்கு முன்னிட்டும் இல்லாத நபர்கள பத்தி பேசவே பேசாதீங்க. ஒரு நல்ல பாதையில வேகமா போறாருன்னு வச்சுக்கங்களேன், அவர் கெடுக்கிற எண்ணத்துல, மத்தவங்க கெடுக்கக்கூடிய எண்ணத்துல ஒரு குரூர எண்ணம்னு இருக்கும். அந்த குரூர எண்ணம் வந்து தயவு செய்து நீங்க மறந்துடணும். அவர் போறாரா? ஜெயிக்கிறாரா? தோக்குறாரா? அவர் நல்லவரா? கெட்டவரா? அதெல்லாம் நீங்க ஆய்வு பண்ண வேண்டாம். அவருக்கு தெரியாதா அவர் ஓடுற பாத? நீ ஏன் மாத்துற? இந்த உதாரணமா இந்த கர்ம வினைகள்லேருந்து தப்பிக்கணும்னாலே, மத்தவர்களோட செயல்கள்ல தலையிடாம இருக்கிறதே பெரிய புண்ணியம். நீங்க எள்ளெண்ணெய் போட்டு, நல்லெண்ணெய் போட்டு, தாமிரதண்டு திரியெல்லாம் போட்டு, நீங்க விளக்கேத்துறதெல்லாம் அப்புறம். நீங்க மாறாம, நீங்க 108 விளக்குல 1008 விளக்கு ஏத்துனாலும் மாறாது. வெறுமனேன்னு வெளிச்சம் தான் இருக்கும். வெளிச்சத்தில இருக்கக்கூடிய சந்தோஷம் இருக்கு பாருங்க. அதுதான் உண்மையான வெளிச்சத்துக்கான அர்த்தம். அதுதான் அந்த சனி பகவான் என்ன சொல்றாரு, "தயவு செய்து அடுத்தவர்களுடைய நிகழ்வுகள்ல தலையிடாதீங்க." கடன் வாங்கணும்னா, அவர் 1,00,000 வாங்குவார், 2,00,000 வாங்குவார், 3,00,000 வாங்குவாரு. கடன் வாங்காதன்னு சொல்றது தான் நம்ம விஷயம். அத மீறி அவர் செயல்படுறாருன்னா, அவர் செயல்படட்டும். சார் ஒரு 5,00,000 கடன் வாங்குறாரு சார், 8,00,000 தர்றேங்கிறாரு, 8,00,000 வாங்கட்டுமா? நம்மட்ட கேட்டா, இல்லங்க 5,00,000 போதும்ன்னு சொல்றாருன்னா, போதும் உங்களுக்கு என்ன தேவையோ அத வாங்குங்க. தேவையில்லாம வாங்காதீங்க அப்படின்னு கேட்டா பதில் சொல்லுங்க. இல்ல, இல்ல நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னா, நல்லா இருக்குது. அதே மாரி தான தர்மங்கள். தான தர்மங்கள பொறுத்தளவுக்கு இந்த சனி பகவானுக்கும் தான தர்மங்களுக்கும் எப்பயுமே ஒத்து போகும். ஆனா, அந்த தான தர்மங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, எனக்கு புண்ணியம் வரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க ஒரு தான தர்மம் பண்ணீங்கன்னா, அந்த தான தர்மம் பண்ணவே பண்ணாதீங்க. எதுக்கு பண்ணணும்? நான் இன்னைக்கு 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி குடுத்துட்டேன். எனக்கு புண்ணியம் வந்துட்டுன்னா, அது புண்ணியமெல்லாம் கிடையாது. கையில இருக்க காசு என்ன பண்ணும்? ரூ. 500 நட்டமாகும் இந்த ஆனா, எங்கேயோ ஒருத்தனுக்கு நீங்க சாப்பாடு வாங்கி குடுக்கணும்னு தோணும் பாருங்க. அவர பார்த்தோன்னே உங்களுக்கு தோணும் பாருங்க. இவருக்கு ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும்னு தோணும் பாருங்க. அவன் வேண்டியவன் இருக்க மாட்டாரு. அவரு சாப்பாடெல்லாம் வந்து கேட்டுருக்க மாட்டாரு. ஏதோ ஒண்ணு உங்களுக்கு பண்ணணும்னு நினைப்பாரு பாருங்க. அதுதான் தான தர்மம். கேட்டு பெறுறதா தான தர்மம்? கேட்காம நீங்க அள்ளி குடுக்குறது பாருங்க. அதுதான் தான தர்மம். அது சனி பகவான் மட்டும் தான் பண்ணுவாரு. நல்ல நேரம் வரும்போது என்ன பண்ணுவாரு? கையில என்ன பையில பணம் இருக்குங்கிறத பத்தி யோசிக்க மாட்டாரு. அப்படியே அள்ளி இறைச்சிருவாரு. 7 சனி வருது. சனியோட தாக்கம் இருக்கு. சனியோட உங்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கு. சனி பகவான் நல்ல இடத்துல இல்ல.
ஜோதிடத்தை படிக்க சொல்லுங்க. எப்பயுமே சனி திசை நடந்தால் ஜோதிடம் படிக்கணும். சனி திசை, சூரிய திசை உங்களுக்கு நடக்குதுன்னு ஜோதிடம் தெரிஞ்சிருக்கணும், ஜோதிடம் படிச்சிருக்கணும், ஜோதிடம் தெரிஞ்சே இருக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா, வித்தியாசமா இருக்கும். யாரையும் ஒப்பீடு பண்ணி, எந்த வகையிலும் யாரையும் ஒப்பீடு பண்ணிட வேண்டாம். ஏன்னா, அவரவர வினைப்பயன் அவரவரோடது. காலம் வர்ற வரைக்கும் அமைதியா, பொறுமையா இதில அவசரப்பட்டீங்கன்னா, உங்களால மேல ஏறவே முடியாது. வெற்றிங்கிற ஒரு இடத்துக்கு ஏறவே முடியாது. ரொம்ப பொறுமையா இருங்க. உங்கள தேடி அந்த வெற்றி வரும். ஆனா, அந்த பொறுமை உங்கள்ட்ட இருக்கணும். நீங்க செய்ற செயல செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்காக கால் மேல கால போட்டு சோம்பேறித்தனமா உட்காந்துருந்தா என்ன நடக்கும்? ஒண்ணும் நடக்காது. சனி பகவான பார்த்து பயந்தா என்ன நடக்கும்? பயப்படுறதுல என்ன நடக்கும் அது? பயம் தான், பதட்டம் தான் கூடும். வேற என்ன ஒண்ணுமே நடக்காது. ஒரு விஷயத்த கொண்டாடுறது இல்ல இந்த வாழ்க்கைய. கொண்டாடி ஜெயிக்கிறது இல்ல. சனி பகவான் என்ன பண்ணு ஓங்கி அறைவாரு. கன்னத்த லேசா தடவி குடுப்பாரு சுக்கிரன். ஆனா, யாரெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ, உண்மையிலேயே இன்னைக்கு இல்ல நாளைக்கு கண்டிப்பா ஒரு வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனா, உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்துல சந்தோஷத்துல வர்றதுக்கு சனி பகவான் மட்டும் தான் உங்க வாழ்க்கைய வந்து புரிய வைக்கும், உணர வைக்கும், கொண்டாட வைக்கும். கர்ம பலன்களை கரைக்கும். இப்ப சுக்கிரன் என்ன பண்ணுவாரு? சேர்ப்பாரு அப்படி. எப்படி? சுக்கிரன் என்ன பண்ணும்? சேர்க்கும் அப்படி கர்மாவ. முடிஞ்ச அளவு சொல்லி சொல்லி பார்க்கும். அது என்ன பண்ணும்? கேட்காது. ஆனா, சனி பகவான் அப்படி இல்ல. நீ கால அலசிட்டு தான் வீட்டுக்குள்ள வரணும். எப்படி? கட்டாயம் தான். இல்லன்னா அடிதான். அதுக்காக தான் சனி பகவான பார்த்து பயப்படுறேன். ஏன்னா, சனி என்ன பண்ணுவாரு? கஷ்டப்பட வைக்கும். காலம் கடந்து வெற்றி பெற வைக்கும். சனி பகவான பார்த்து யாராச்சும் பயப்பட்டீங்கன்னா, அது மறைமுகமான ஒரு யோகம், மறைமுகமான ஒரு காலம், மறைமுகமான வெற்றி, ஒரு அடித்தளம். ஒரு பில்டிங்க்கு அடித்தளம் தெரியுமான்னா தெரியாது. பில்டிங்க தாங்குறது யாருன்னா சனி பகவான் தான். எல்லா வேலைக்கும் நீங்க வந்து மூலாதாரமா இருக்கிறதே சனி பகவான் தான். தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார்ங்கிற மாரி எல்லா இடத்துலயும் இவர் இருந்தா தான் அந்த வேலை நடக்கும். கடன் வந்து நல்லதா கெட்டதா நல்லது. ஆனா எதுக்கு கடன் வாங்குறீங்கங்கிறத பொறுத்து தான் அது நல்லதா கெட்டதான்னு முடிவு பண்ண முடியும். நீங்க எல்லாருமே என்ன பண்றீங்க? கடன் வாங்கி, கடன் வாங்கி, கடன் வாங்கி, கடன் வாங்கி இஎம்ஐ கட்டிடலாம், அத பண்ணிடலாம், இத பண்ணிடலாம். நல்லா இருக்கும்போது சூப்பரா ஓடும். நல்லா இல்லாதபோது எப்படி இருக்கும்? கஷ்டப்படணும்ல. தயவு செய்து அதெல்லாம் வேண்டாம். இங்க இருக்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் மாறணும், மாறும். சனி பகவான பத்தி நீங்க படிங்க. சனி பகவான பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு யோகமான கிரகம், யோகமான ஒரு அமைப்பு. என்னன்னா சனியனேன்னு திட்டாதீங்க. சனி பகவானேன்னு கொண்டாடுங்க. உங்க வாழ்க்கை மாறும். கண்டிப்பா புரிய வைக்கும், உணர வைக்கும். இல்லன்னா அடிச்சு உரிச்சு தோல தொங்க விட்டு எப்படி இருக்கும்? ஒரு குற்றவாளி திருத்துறதுன்னா, அது சில இடத்துல சில விஷயங்கள் இருக்கு. குற்றவாளி இல்லன்னா என்ன பண்ணும்? தீர்ப்ப தள்ளுபடி பண்ணிடுவாரு. குற்றவாளின்னா தீர்ப்பு எழுதி ஜெயில்ல போட்டுருவாரு. 2மே அவர் கையில தான் இருக்கு. உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் சனி பகவானோட மிகப்பெரிய இடத்துல இருக்கு. நல்லதே செய்யுங்க. நல்லதே நடக்கும். அச்சயம் மலரட்டும். நன்றி, வணக்கம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி. ஏஎல்பி ஜோதிடம். உங்க வாழ்க்கை, உங்க கையில்.